ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். தமிழ் பேசுகிற நம்மள பல பேர் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு வேளை நார்த் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்காக இருக்கலாம், இல்லைனா சிலருக்கு வேலை சம்மந்தமாக நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை அங்கேயே தங்குற மாதிரி கூட இருக்கும். அவங்க எல்லாருமே ஹிந்தி தேவை, கொஞ்சமாவது பேசிக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பார்க்குற மாதிரி இந்த ரெட் கலர்ல இருக்கிற ஏரியால இருக்க எல்லா மக்களும் ஹிந்தி பேசுற மக்கள் தான். அது போக பஞ்சாபி, குஜராத்தி, உருதுன்னு பேசுற மக்களும் கூட ஹிந்திய புரிஞ்சுக்குவாங்க, பேசிக்கா பேசிருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒருவேளை நார்த் இந்தியாவுக்கு போறீங்கன்னா, பேசிக்கான விஷயங்கள் கேட்கணும்னா கூட ஹிந்திய யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பேசிக்காவது தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய சென்டென்ஸ், ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுட்டீங்க, நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ஹிந்தில பேசி சமாளிச்சிட முடியும். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரையிலும் பாருங்க. வீடியோவுக்கு நடுவுல ஏற்கனவே நம்ம படிச்ச சென்டென்சஸ், இப்போ இந்த வீடியோவோட ஸ்டார்ட்ல என்ன சென்டென்ஸ் படிச்சோமோ, அதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக, கொஸ்டின்ஸா, கேள்விகளா நடுவுல நடுவுல கேட்குறேன். உங்களால அத பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. சொல்ல முடியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே பேசிக்கான சென்டென்சஸ். ஆனா எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய, ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த சென்டென்சஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், வணக்கம் சொல்லணும்னா ஹிந்தில நமஸ்தே. நமஸ்தே. எப்பவுமேங்க குட் மார்னிங், அப்புறம் குட் ஈவினிங், இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதை ஹிந்தில சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்க. ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்கள ஏதாவது சொல்லி வாழ்த்திட்டு கிரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நமஸ்தே சொல்லுங்க. நமஸ்தே சொல்றதே போதும். அடுத்தது, ஒரு ஆணை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா கேசே ஹே அப்படின்னு கேட்கணும். எப்படி இருக்கீங்க, கேசே ஹே. எப்படிங்கிற வார்த்தைக்கு கேசே அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இந்த ஹேவ போட்டுட்டீங்கன்னா இருக்கீங்கங்கிற வார்த்தை வந்துரும். கேசே ஹே, எப்படி இருக்கீங்க. ஆனா முக்கியமான விஷயம், இத ஒரு ஆணை பார்த்து மட்டும் தான் கேட்கணும். சரி, அப்ப ஒரு பெண்ணை பார்த்து கேட்கணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறீங்க அப்படின்னா கேசி ஹே அப்படின்னு கேட்கணும். கேசி ஹே. அங்க கேசேன்னு சொன்னோம், இங்க கேசின்னு சொல்றோம். நல்லா இதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. கேசே ஹே அப்படின்னா ஒரு ஆணை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது. கேசி ஹே அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது. இந்த வீடியோ ஃபுல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டான சென்டென்சஸா சொல்லி தரேன், ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது கேசே ஹே இல்ல கேசி ஹே. இதுவே நம்ம தமிழ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் விரிவாவும் கேட்போம். அந்த மாதிரி நேரத்துல ஆப் கேசே ஹே, ஆப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சேர்த்துக்கணும். ஆப் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் நீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஆணை பார்த்து கேட்கணும்னா ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே. இதுவே நீங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா ஆப் கேசி ஹே. இந்த ஆப் அப்படிங்கிற வார்த்தை ஆப்ஷனல் தான், வேணும்னா சொல்லலாம், வேணான்னா விட்டுறலாம். ஆனா கேசே ஹே, கேசி ஹே, இது ரெண்டும் முக்கியம். கட்டாயம் சொல்லி ஆகணும். அடுத்தது, யார்கிட்டயாவது அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும்னாக்க, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்க போறீங்கன்னா ஹிந்தில எப்படி சொல்லணும்? ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹே. ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தோம்னா ஆப்கானா உங்களுடைய, தமிழ்ல உங்களுடைய பெயர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்கா நாம், நாம் அப்படிங்கிறது பெயர். இங்கிலீஷ்ல நேம்னு சொல்லுவோமா, அதே மாதிரிங்க நாம்னு சொல்லுவாங்க. ஆப்கா நாம், உங்களுடைய பெயர். என்னன்னு கேட்கணும்னா கியா. என்னங்கிறத வெறும் கியாவோட நிப்பாட்டிராம ஹே கண்டிப்பா போடணும். ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கா நாம் கியா ஹே.
இதுல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப போன வாட்டி கேசே ஹே, கெய்சி ஹேன்னு 2 பார்த்தோம். ஆனா இங்க அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஆண பார்த்து நீங்க கேட்டாலும், ஒரு பெண்ண பார்த்து அவங்களோட பேர கேட்டாலும், "ஆப்கா நாம் கியா ஹை?" அப்படின்னு கேட்டாலே போதும். ஆண் கிட்ட, பெண் கிட்ட 2 பேர்கிட்டயும் இந்த கேள்விய நீங்க கேட்கலாம். இதே சென்டென்ஸ கொஞ்சம் ஷார்ட்டாவும் சொல்லிக் குடுத்துர்றேன். நம்ம சில நேரம் "உங்களோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்காம, "உங்களோட பேரு?" அப்படின்னு கேட்போம். "உங்களோட பேரு?" அப்படின்னு கேள்விக்கான டோன்ல கேட்போம். அதே மாதிரி ஹிந்திலயும் சொல்ல முடியும். "ஆப்கா நாம்? ஆப்கா நாம்?" ஸோ "ஆப்கா நாம் கியா ஹை?" அப்படின்னு சொல்லாம, "ஆப்கா நாம்?" அப்படின்னு கேட்டா, "உங்களோட பேர்?" அப்படின்னு கேள்வி கேட்கிறதா அர்த்தம். இதே கேள்விய நம்மகிட்ட யாரோ கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய பெயர் இது அப்படின்னு சொல்லத் தெரியணும். இப்போ ராஜுன்னு ஒரு பையன், "என்னுடைய பெயர் ராஜு" அப்படின்னு சொல்லப் போறாரு. என்னுடைய பெயர் ராஜு. ஹிந்தில எப்படி சொல்லணும்னா, "மேரா நாம் ராஜு ஹை." மேரா அப்படின்னா என்னுடைய. உங்களுடைய அப்படின்னா ஆப்கான்னு படிச்சோம். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல பாருங்க. உங்களுடைய பெயர் அப்படின்னா என்ன படிச்சோம்னா, ஆப்கா நாம்னு சொன்னோம். இப்ப என்னுடைய பெயர்னா மேரா நாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நீங்க ஞாபகம் வச்சுட்டே வரணும். உங்களுடைய பெயர்னா ஆப்கா நாம், என்னுடைய பெயர்னா மேரா நாம். என்னுடைய பெயர் ராஜு அப்படின்னு நீங்க முடிக்கணும். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் ராஜுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய பெயர கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். மேரா நாம் ராஜு ஹை. ஹே கட்டாயமா இருக்கணும். அந்த ஹே இல்லன்னா சென்டென்ஸ் முழுமை அடையாத மாதிரி இருக்கும். அதனால மேரா நாம் ராஜு ஹை அப்படின்னு முடிங்க. இந்த வாக்கியமும் ஆணுக்கு ஒரு வாட்டி, பெண்ணுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லி மாறாது. ஒரு பெண் தன்னுடைய பெயர் ராணின்னு சொல்றாங்கன்னா, மேரா நாம் ராணி ஹை அப்படின்னு தான் சொல்லணும். மேரா நாம் ராணி ஹை. நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மேரி நாம்னு சொல்லிருவாங்க. நான் ஒரு ஃபீமேல். அதனால என்னோட பேர சொல்லும்போது நான் மேரி நாம்னு சொல்றேன். அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. 2 பேருமே மேரா நாம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேரா நாம் ராஜு ஹை, மேரா நாம் ராணி ஹை. அடுத்தது சில ஒரு வார்த்தை வாக்கியமா பார்க்கலாம். ஒரு வார்த்தையில சில நேரத்துல நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லன்னு சொல்லணும்னா, உங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் நஹி. இல்ல அப்டின்னா நஹி. இதோடைய ஆப்போசிட் ஆமான்னு சொல்லணும்னா, அதுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, ஹா. HAAN எண்ண கூட நீங்க அழுத்தமா சொல்ல தேவையில்ல. ஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா. ஸோ இந்த 2 வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா நஹி, ஆமா அப்படின்னா ஹா. இதெல்லாம் நீங்க ஒரு வார்த்தையில ஆன்சர் சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல காமிச்சு, "இது உன்னுடைய மொபைலா?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? ஒண்ணு ஆமான்னா, ஹா அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா நஹின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை வாக்கியம் என்னன்னா, ஓகேன்னு சொல்றது. சரின்னு சொல்லணும்னா, ஹிந்தில என்ன சொல்லணும்? டீக் ஹை. டீக் ஹை அப்படிங்கிறது வார்த்தை. ஃபாஸ்ட்டா சொல்லும்போது டீக் ஹை அப்படின்னு கேட்கும். டீகே அப்படின்னு கேட்கும். ஆனா ஆக்சுவலா அது டீக் ஹை அப்படின்னு நீங்க பிரிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டீகே அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க அவங்க கூட ஒத்து போகணும். சரின்னு சொல்லணும்னா டீகேன்னு சொல்லிருங்க. ஸோ 3 வார்த்தைகள் பார்த்தோம். ஆமான்னா ஹா, இல்லன்னா நஹி, ஓகேன்னா டீக் ஹை. இல்லன்னா நஹி அப்படின்னு சொல்றதுலருந்து இன்னொரு வார்த்தை நம்மளால கொண்டு வர முடியும். நிச்சயமா இல்ல. கண்டிப்பா இல்ல. இல்லன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம், "இல்லவே இல்ல. இது என் விஷயம் கிடையவே கிடையாது. இல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லணும்னா, பில்குல் நஹி, பில்குல் நஹி. நஹி மட்டும் சொன்னீங்கன்னா இல்ல. ஆனா உறுதியா சொல்றீங்க. இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லணும்னா, பில்குல் நஹின்னு சொல்லுங்க. நஹினா இல்ல, பில்குல் நஹி அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றது. அதே நஹிய வச்சு இன்னொரு வார்த்தையும் நம்ம மேக் பண்ண முடியும். குச் நஹி. குச் நஹி அப்படின்னா ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா குச் நஹி. நெறைய பேர்னால அவங்க ஹிந்தில பேசுறத புரிஞ்சுக்க முடியும். திரும்ப தான் பேச முடியாது. ஸோ அந்த மாரி நேரத்துல இந்த ஷார்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களா? குச் நஹி சொல்லலாம். என்ன வேணும்னு கேட்குறாங்களா? குச் நஹி சொல்லலாம். இந்த மாரி குச் நஹின்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு கேள்வி பார்க்கலாம். இது நீங்க முன்னாடி படிச்சத, இதுவரையிலும் படிச்சத ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். இது உங்களுக்கு நீங்களே வைக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி நெனச்சுக்கோங்க. முன்னாடி போய் பார்க்காம இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஒரு ஆண பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையும், லாஸ்ட் வார்த்தையும் குடுத்துட்டேன். நடுவுல இருக்க வார்த்தை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் முதல் கேள்வி. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். ஒரு ஆண பார்த்து.
இப்போ நம்ம அடுத்து என்ன வாக்கியம் வருது அப்படின்னு பார்க்கலாம். தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா 2 வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒண்ணு பத்தா நஹி, இன்னொன்னு மாலூம் நஹி. மாலூம் நஹிய விட பத்தா நஹிங்கிறது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுனாலும் நீங்க சொல்லலாம். சொன்னா அர்த்தத்த புரிஞ்சுக்க முடியும். பத்தா நஹிங்கிறது கொஞ்சம் பெட்டர். தெரியாதுன்னு சொல்லணும்னா பத்தா நஹி இல்லன்னா மாலூம் நஹி. இது பத்தான்னு சொல்லக்கூடாது. பத்தா பா. பத்தா நஹி இல்லன்னா மாலூம் நஹி. வெறுமனே தெரியாதுன்னு மட்டும் சொன்னோம். இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லப் போறோம். அப்போ எனக்குங்கிற வார்த்தை தெரிஞ்சதுன்னா, நம்ம மீதிய கம்ப்ளீட் பண்ணிற முடியும். எனக்குன்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை முझे. இது என்னைக்குமே மாறாதுங்க. எனக்குன்னு சொல்லணும்னா முझेவ நீங்க யூஸ் பண்ணலாம். எப்பவுமே இதே வார்த்தை தான். ஆணுக்கு, பெண்ணுக்குன்னு மாறாது. அதனால நீங்க தாராளமா இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு தெரியாது. முझे पता नहीं. அப்படி இல்லன்னா मुझे मालूम नहीं. முझे पता नहीं இல்லனா मुझे मालूम नहीं. எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் எப்ப சொல்லுவோம்னா, "உனக்கு இது தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியாதுன்னு" சொல்லுவோம். இதுவே எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்போ நீங்க பேசிக்கா ஹிந்தி தெரியும். ஆனா ஹிந்தி முழுமையா தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா, "எனக்கு ஹிந்தி தெரியாது" அப்படின்னு சொல்லணும்னா, "मुझे हिंदी पता नहीं. मुझे हिंदी पता नहीं. मुझे हिंदी मालूम नहीं"ன்னும் சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா, ஒருத்தர் வந்து கடகடன்னு நம்மகிட்ட ஹிந்தில பேசும்போது, "எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கன்னு" சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்பிச்சிரணும். அதுக்காக என்ன வார்த்தை யூஸ் பண்றது? என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்றதுன்னு கேட்பாங்க. அதுக்கு இதுதான் ஆன்சர். "முझे हिंदी पता नहीं"ன்னு சொல்லலாம். "எனக்கு ஹிந்தி தெரியாது" அப்படின்னு சொன்னா, அவங்க அட்ரஸ் கேட்குறாங்களோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அவங்க ஓகே, இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிருவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கூட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சிலர் கத்துக்க வேண்டியிருக்கும். முझे हिंदी पता नहीं. எனக்கு ஹிந்தி தெரியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை நன்றி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க தேங்க் யூ சொல்லலாம். ஆனா ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, தன்யவாத் அப்படின்ற வார்த்தை இருக்கு. தன்யவாத் அப்படின்னா தேங்க் யூ. அப்படி இல்லைன்னா சுக்ரியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். தன்யவாத் இல்ல சுக்ரியா 2மே யூஸ் பண்ணுவாங்க. காமனா பேசும்போது 2 வார்த்தைகளுமே யூசேஜ்ல இருக்கு. ஸோ நீங்க எத வேணாலும் எடுத்துக்கலாம். தன்யவாத் அப்படின்னாலோ, இல்ல சுக்ரியா அப்படின்னாலோ தேங்க் யூன்னு அர்த்தம். நன்றி பார்த்தோம். அதே மாதிரி ரொம்ப நன்றின்னு சொல்லணும்னா, ஒரு பெரிய பெரிய உதவியா செஞ்சுட்டாங்க. நீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவீங்க? "பஹுத் தன்யவாத். பஹுத் தன்யவாத்." தன்யவாத்னா நன்றி. பஹுத் தன்யவாத் அப்படின்னா ரொம்ப நன்றி. இல்லன்னா நீங்க பஹுத் சுக்ரியா கூட சொல்லலாம். சுக்ரியா, பஹுத் சுக்ரியா. தன்யவாத், பஹுத் தன்யவாத். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை ரொம்பன்னு சொன்னா பஹுத் வருங்க. எப்பவுமே இந்த விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மாறாது. ரொம்பன்னு சொல்லும்போது பஹுத் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா, அச்சா ஹேன்னு சொல்லணும். நல்லா இருக்கு அப்படின்னா, அச்சா ஹே. அது என்ன பொருளா வேணாலும் இருக்கலாம். நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அச்சா ஹேன்னு சொல்லுவீங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா, இப்பதான் நான் சொன்னேன். ரொம்பக்கான வார்த்தை பஹுத். ரொம்ப நன்றி அப்படின்னு படிச்சோம். பஹுத் தன்யவாத். அந்த பஹுத்ன்ற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்குன்னா அச்சா ஹே. அப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா பஹுத் அச்சா ஹே. பஹுத் அச்சா ஹே. அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2வது கேள்வி. உங்களுக்கான 2வது கேள்வி. இதுவும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக தான். ஆமாம், இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் 2ண்ட் கொஸ்டின். ஆமா அப்படிங்கிறதுக்கும், இல்லை அப்படிங்கிறதுக்குமான ஹிந்தி வார்த்தை. இப்ப அடுத்த முக்கியமான வார்த்தை வேணும்னு சொல்றது. ஏதாவது ஒரு பொருள் நம்ம வேணும்னு கேட்கணும்னா ஹிந்தில கேட்க தெரியணும். அதுக்காக சாஹியேங்கிற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஹியே அப்படின்னா வேணும். சிலர் ஃபாஸ்ட்டா பேசும்போது இத சஹியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாஹியேன்னு சொன்னாலும் சரி, இல்ல சஹியேன்னு சொன்னாலும் சரி, 2மே வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்காக யூஸ் பண்ற வார்த்தை. இதுவே நீங்க வேண்டாம்னு சொல்லணும்னா, நஹி சாஹியே. ஒரு நஹிய மட்டும் முன்னாடி ஆட் பண்ணுங்க. நஹி சாஹியே. சாஹியேன்னா வேணும், வேணான்னா நஹி சாஹியே. இப்போ கடைக்காரவங்கலாம் இது வேணுமா, அது வேணுமா, இது வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவையில்ல அந்த பொருள் நினைக்கிறீங்கன்னா, நஹி சாஹியேன்னு சொல்லுங்க. நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம்.
இத நீங்க நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ, அந்த பொருள இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. வேணும்னு சொல்றதுக்கு சாஹியே சொல்லுங்க. என்ன பொருள் வேண்டாமோ, அந்த டேஷ் இருக்கிற இடத்துல அந்த பொருளுடைய பெயர போட்டுக்கோங்க. அப்புறம் நஹி சாஹியே சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாருங்க, உங்களுக்கு டீ வேணும்னு வச்சுக்கலாம். டீ வேண்டும் அப்படின்னு சொல்லணும். டீக்கான ஹிந்தி வார்த்தை சாய். சாய் சஹியே அப்படின்னு சொல்லணும். சாய் சஹியே அப்படின்னா டீ வேணும். ஒருவேளை டீ எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கும்போது, டீ வேணான்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவீங்க? சாய் நஹி சாஹியே. சாய் சாஹியேன்னா டீ வேணும். சாய் நஹி சாஹியே அப்படின்னா டீ வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது தேங்க் யூ சொல்றதுக்கு நமக்கு தெரியும். தன்யவாத், சுக்ரியான்னு சொல்லுவோம். இப்ப யார்கிட்டயாவது சாரி கேட்கணும்னா, சாரி சொல்றதுக்கு மாஃப் கீஜியேன்னு சொல்லணும். மாஃப் கீஜியே. இது எப்படின்னா, மன்னிச்சிருங்கன்னு சொல்ற மாதிரி, இல்ல மன்னிப்பு குடுங்கன்னு கேட்கிற மாதிரி. மாஃப் கீஜியே அப்படின்னா, மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கறது தான். ஆனா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாஃப் கீஜியே. நம்மகிட்ட யாராவது தேங்க் யூ சொல்றாங்க, இல்ல சாரி சொல்றாங்கன்னா நம்ம சொல்லுவோம், "பரவால்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி நேரத்துல ஹிந்தில என்ன சொல்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, "கோயி பாத் நஹி, கோயி பாத் நஹி." இந்த 3 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாரி தான் இருக்கும். இத வேற எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நஹிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லன்னா நஹி. கோயி பாத் நஹி அப்டின்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னு சொல்றதுக்கு தான் இந்த கோயி பாத் நஹிய சொல்லுவோம். இப்ப நீங்க தேங்க் யூ சொல்றாங்கன்னா, கோயி பாத் நஹி சொல்லலாம். சாரி சொல்றாங்கன்னா, கோயி பாத் நஹின்னு சொல்லலாம். இது நோ ப்ராப்ளம், இட் இஸ் ஓகே அப்டின்னு சொல்றதுக்கு. அடுத்ததும் முக்கியமான விஷயம். யார்கிட்டயாவது நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க. ஒரு இடத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. ஹெல்ப் கேட்கணும். ஆனா உங்களுக்கு ஹிந்திய தவிர வேற எதுவும் தெரியாதுன்னா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஹெல்ப் உதவி அப்படிங்கிறதுக்கு மதத். மதத். பண்ணுங்க அப்படின்னா கீஜியே. மதத் கீஜியே அப்படின்னா உதவி பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. மதத் கீஜியே. ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, எங்கேயாவது ஒரு தெரியாத இடத்துக்கு போறீங்க. ஒரு டூரிஸ்ட்டாவே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம் நார்த் இந்தியாக்கு. ஏதாவது ஒரு இடத்து பேர சொல்லி, எப்படி போகணும்னு கேட்க வேண்டி வரும். இது அவசியம் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். எப்படி போகணும்னு கேட்கணும்னா, "கேஸே ஜானா ஹைன்னு கேளுங்க. "கேஸே ஜானா ஹை?" கேஸேன்னா எப்படி? இது நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு சென்டென்ஸ்ல படிச்சோம். எப்படி இருக்கீங்கங்கிறதுக்கு இந்த கேஸேங்கிற வார்த்தைய தான் யூஸ் பண்ணோம். அதே வார்த்தை தான் இங்கேயும் வருது. எப்படி போகணும் அப்படின்னா, "கேஸே ஜானா ஹை?" "கேஸே ஜானா ஹை?" இந்த டேஷ் இருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு இடம் பேர நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாருங்களேன், ரயில்வே ஜங்ஷன்னு வச்சுக்கலாம். ஜங்ஷனுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஹிந்தில எப்படி கேட்கணும்? "ஜங்ஷன் कैसे जाना है?" जंक्शन कैसे जाना है? இப்போ பஸ் ஸ்டாண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் कैसे जाना है? நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அது பேரை சொல்லி कैसे जाना है அப்படின்னு கேட்டா எப்படி போகணும்னு அர்த்தமாயிரும். அதுக்கப்புறம் அவங்க சொல்றத நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். லெஃப்ட் கை காட்டுவாங்க, இல்ல ரைட் கை காட்டுவாங்க. அத வச்சு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே நான் மேனேஜ் பண்றதுக்கு நீங்க கட்டாயம் ஹிந்தில பேசணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சென்டென்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன். ஜங்ஷன் எப்படி போகணும்? ஜங்ஷன் कैसे जाना है? 3வது கேள்வி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்றதுக்கும், வேண்டாம்னு சொல்றதுக்கும் வார்த்தை நம்ம பார்த்தோம். இப்ப கேள்வி என்னன்னா, சாக்லேட் வேணும்னு நீங்க கேட்க போறீங்க. சாக்லேட் வேணும். இத எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 3வது கேள்வி, சாக்லேட் வேணும். ஹிந்தில சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, கடைகள் போனா தேவைப்படக்கூடிய ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ். இது இல்லாம நீங்க கடைக்கு போயி, ஹிந்தி பேசுற ஒரு ஆள் கிட்ட நீங்க பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, அ உங்களுக்கு தேவைப்படுற சென்டென்சஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, "பால் பாக்கெட் இருக்கா?" அப்படின்னு கேட்க போறோம். பாலுக்கு ஹிந்தில தூத் அப்படின்னு சொல்லுவோம். "தூத் பாக்கெட் ஹை?" ஒரே ஒரு வார்த்தை தான். "ஹே" அப்படிங்கிறத நீங்க லாஸ்ட்ல சேர்த்துட்டு, கேள்விக்கான அந்த டோன்ல நீங்க கேட்கணும். கேள்விக்கான அந்த தொனியில கேட்கணும். "தூத் பாக்கெட் ஹே? தூத் பாக்கெட் ஹே?" ஸோ எந்த பொருள் நீங்க கேட்கிறதா இருந்தாலும், இந்த "ஹே" அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்துக்க வேண்டியதுதான். "பானி பாட்டில் ஹே?" தண்ணி பாட்டில் இருக்கா?
பானி பாட்டில் ஹே, டீ இருக்கா, சாய் ஹே. இந்த மாதிரி எந்த பொருள்ல வேணாலும் நீங்க ஹே அப்படிங்கிற வார்த்தைய போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்தது பால் பாக்கெட் இருக்கான்னு கேட்டோம். அவரு இருக்குன்னு சொன்னா, கடைக்காரர் இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒரு பால் பாக்கெட் குடுங்கன்னு கேட்போம். ஒரு பால் பாக்கெட் குடுங்க. இது எப்படி கேட்கணும்னா, "ஏக் தூத் பாக்கெட் தீஜியே." ஏக் தூத் பாக்கெட். தூத் பாக்கெட்னா நான் முன்னாடியே சொன்னேன் பால் பாக்கெட். ஏக்னா 1, தூத் பாக்கெட் பால் பாக்கெட். குடுங்கன்னு சொல்றதுக்கான எக்ஸாக்ட்டான வார்த்தை தீஜியே. குடுங்க அப்படின்னா தீஜியே. சிலர் இத தேதோன்னு சொல்லுவாங்க. இது கடையில யார் இருக்கிறாங்கன்றத பொறுத்து. ஒருவேளை உங்களோட சின்ன பசங்க கடையில இருக்காங்க அப்படின்னா, தேதோன்னு சொல்லலாம். இல்ல குடுங்க மரியாதையா சொல்ற ஆள் இருக்காங்க அப்படின்னா, தீஜியே சொல்லணும். "ஏக் தூத் பாக்கெட் தே தோ" இல்லன்னா "ஏக் தூத் பாக்கெட் தீஜியே." நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் "ஏக் தூத் பாக்கெட்" அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கடைக்கு போய் என்ன குடுங்கன்னு கேட்கணுமோ, அந்த பொருள இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிக்கோங்க. "ஏக் பானி பாட்டில் தீஜியே." ஒரு தண்ணி பாட்டில் குடுங்க. இந்த மாதிரி நீங்க வேற வேற பொருட்கள இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிக்கலாம். கடையில போய் பொருட்கள் கேட்கறதுக்கு 2 விதம் இருக்குங்க. தமிழ்லயுமே நம்ம ஒரு பொருள குடுங்கன்னு கேட்போம். சம்டைம்ஸ் ஒரு பொருள் வேணும்னு கேட்போம். இப்போ அதே பால் பாக்கெட் விஷயத்துக்கே வரலாம். ஒரு பால் பாக்கெட் குடுங்கன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டோம். இப்போ ஒரு பால் பாக்கெட் வேணும்னு கேட்க போறோம். ஒரு பால் பாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா, "ஏக் தூத் பாக்கெட் சாஹியே." ஏக் தூத் பாக்கெட், ஒரு பால் பாக்கெட். வேணும்ங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். சாஹியே. ஏக் தூத் பாக்கெட் சாஹியே. ஒரு பால் பாக்கெட் வேணும். இங்கேயும் அதே கான்செப்ட் தாங்க. என்ன பொருள் நீங்க வாங்க போறீங்களோ, அந்த பொருளோடைய பேர சொல்லுங்க. அது வேணும்னு கேளுங்க. அவங்க எடுத்து தந்துருவாங்க. சாஹியேங்கிற வார்த்தைய நீங்க ஹிந்தில யூஸ் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொருள நம்ம வாங்குறோம்னா, எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட்டு கேட்போம். எவ்வளவுன்னு கேட்கறதுக்கு சிம்ப்ளஸ்ட் ஃபார்முலா ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் கித்னா ஹை? கித்னா ஹை? நெறைய விதங்கள் இருக்கு இதுலயும். நான் மறுபடியும் சொல்றேன். எவ்வளவுன்னு கேட்கறதுக்கு நெறைய விதங்கள் இருக்கு. ஆனா, அதுல ரொம்ப சிம்பிளான ஒரு விதத்த தான் நான் சொல்லியிருக்கேன். கித்னா ஹை? அப்படின்னு கேட்டா எவ்வளவு? இது எவ்வளவு அப்படின்னு குறிப்பா நீங்க ஒரு விஷயத்த கை காமிச்சு சொல்றீங்கன்னா, "ய கித்னா ஹை? ய கித்னா ஹை?" இது எவ்வளவு? நம்ம தமிழ் பேசும்போதுமே கூட, "இது எவ்வளவு?" அப்படின்னு நம்ம கேட்றாம, அண்ணா, அக்கா இந்த மாதிரி கடைக்காரவங்கள வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். சப்போஸ் மோஸ்ட்லி இந்த அண்ணா, அக்காங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்றனால, நான் இதுக்கான ஹிந்தி வார்த்தைகளும் சொல்லிர்றேன். அண்ணா அப்படின்னா பையான்னு சொல்லுவாங்க. அக்கான்னா தீதின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ அண்ணா அப்படின்னு கேட்கணும்னா, "ये कितना है भैया?" "ये कितना है भैया?" "ये कितना है" அப்படிங்கிறத லாஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்துட்டோம். அதோட ஒரு பையாவ மட்டும் சேர்த்துக்கோங்க. "ये कितना है भैया?" இது எவ்வளோ அண்ணா? இதுவே கடையில ஒரு லேடி இருக்காங்க. அக்கான்னு சொல்லி பேசுறீங்கன்னா, "ய கித்னா ஹை தீதி? ய கித்னா ஹை தீதி?" இது எவ்வளோ அக்கா? அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நீங்க காய்கறி கடையில ஆரம்பிச்சு, துணி கடையில இருந்து எல்லா கடைகள்லயும் இதே சென்டென்ஸ உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த சென்டென்ஸ் இது எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டியது. எல்லாரும் கேட்கவும் செய்வாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஹிந்தில எப்படி சொல்லணும்? "தோடா கம் கரோ." மறுபடியும் இதுவும் வந்து அந்த நபர் யாருங்கிறத பொறுத்து மாறும். ஆ கடைக்காரர் ஒரு சின்ன பையனா இருந்தா, "தோடா கம் கரோன்னு" சொல்லலாம். ஒரு பெரியவரா இருந்தா, "தோடா கம் கீஜியேன்னு" சொல்லணும். தோடா அப்படின்னா கொஞ்சம், கம் அப்படின்னா கம்மி, கரோ அப்படின்னா பண்ணு. தோடா கம் கரோ. கொஞ்சம் கம்மி பண்ணு. பண்ணுங்கன்னு சொல்லணும்னா, தோடா கம் கீஜியே. தோடா கம் கீஜியேன்னு சொல்லணும். ஜஸ்ட் ஒரே சென்டென்ஸ் தான். அவங்க கம்மி பண்ணுவாங்க, இல்ல மாட்டாங்க. பட் நம்ம இந்த சென்டென்ஸ சொன்னா மேபி கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. "தோடா கம் கரோ, தோடா கம் கீஜியே." இப்போ ஒரு கடையில 4, 5 பொருட்கள் வாங்கிட்டீங்கன்னா, எவ்ளோ ஆச்சுன்னு கேட்போம். வாங்குனதுக்கு அப்புறம் பில் போடும்போது, "எவ்ளோ ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு என்ன சொல்லணும்? "கித்னா ஹுவா?" கித்னா ஹுவா? கித்னான்னா எவ்வளவு? ஆச்சுன்னா ஹுவா. ஸோ எவ்வளோ ஆச்சு? அப்படின்னு கேட்கிற மாதிரி, கித்னா ஹுவா? அப்படின்னு கேட்கலாம். கித்னா ஹுவா? வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க விலை கேட்குறீங்கன்னா, "ஏ கித்னா ஹேன்னு" கேட்போம். இதுக்கான விலை என்ன? இது எவ்வளவு? அப்படின்னு கேட்கணும்னா, "ஏ கித்னா ஹேன்னு" கேட்போம். இதுவே வாங்கி முடிச்சு ஒரு 4, 5 பொருட்கள் வாங்குனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கணும்னா, கித்னா ஹுவான்னு கேட்கணும். 2ம் வேற வேற சென்டென்ஸ். அதுக்கான மீனிங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஃபைனலா ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். நம்ம இப்போ அப்புறம் சந்திப்போம். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சந்திப்போம். அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படின்னா, "ஃபிர் மிலேங்கே" அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. "ஃபிர் மிலேங்கே" அப்படின்னா மீண்டும் சந்திப்போம், இல்ல பிறகு சந்திப்போம்னு அர்த்தம். அப்புறமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்கன்னு அர்த்தம். "ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே." ஃபைனலா உங்களுக்கு 4வது கொஸ்டின். யார்ட்டயாவது ஏதாவது ஒரு பொருள ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க? இது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோல தான் படிச்சோம். இந்த வார்த்தை எல்லாமே ஞாபகம் இருக்கா? ரொம்பங்கிறதுக்கு என்ன வார்த்தை? நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை? இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. மறுபடியும் அதே தான். உங்களுக்கான செல்ஃப் டெஸ்ட் தான் இது. உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி தான். உங்களுக்கு தெரியுது, நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அத பார்த்து நெறைய பேருக்கு என்கரேஜிங்கா இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஈஸியா நம்ம பேசிற முடியும். நமக்கு உடனே ஞாபகம் வருது அப்படின்ற என்கரேஜ்மென்ட் நெறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ 1ல இருந்து 4 வரையிலும் நான் கேட்ட கேள்விகளுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. 4 கொஸ்டினோடைய ஆன்சர்ஸுமே கரெக்ட்டா சொல்ற 5 பேருடைய ஆன்சர்ஸ நான் நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பார்க்கலாம் எத்தன பேரு கரெக்ட்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஹிந்தி கத்துக்கணும், இல்ல ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்ல பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால ஹிந்தில கான்வர்ஸ் பண்ண முடியும். கான்வர்சேஷன் நல்லா குடுக்க முடியும். இந்த வீடியோ அதுக்கான ஒரு பேஸ் தான். இதுல எல்லாம் பேசிக் சென்டென்சஸ் இருக்கும். இந்த சென்டென்சஸ் நம்மளால தரோவா பேச முடியுதா? எந்த ஒரு திக்கல், திணறல் இல்லாம பேச முடியுதா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸா நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். அதுல எல்லாம் பிராக்டிஸ் நெறைய பண்றதுக்கு நெறைய சென்டென்சஸ் இருக்கு. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையாங்கிற விஷயமும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அதுக்கான வீடியோவா கிரியேட் பண்ணி அத நான் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்றேன். ஃபைனலி ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.